வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 25 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ் மற்றும் நாகா அசாம்? எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கி மற்றும் கெரியா நர்த்தியா குஜராத்? எந்த மாநிலத்தின் நடனம் ரத்வாய் மற்றும் குக்கா ஹரியானா? எந்த மாநிலத்தின் நடனம் தோடா மற்றும் தமன் ஹிமாச்சல பிரதேசம்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மாக், நாம்தேய், மிசல், சைமல், ரியாங், ஹாலாம், விஷாய் மற்றும் காசியா. ராஜீவ்காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் மொராஜி தேசாய் 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ஏக்நாத், ஓவிஸ், அபங்காஸ், பாரூட்ஸ் அப்படிங்கிற போயத்தை கவிதை எழுதியிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 மூலமா நீதித்துறை, அவசர கால அதிகாரங்கள், கூட்டாட்சி அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்திய அரசியலமைப்புக்கு. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 66 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துல பஞ்சாயத்து தேர்தல் நம்ம அறிமுகப்படுத்தினோம். பகுதி 12ல நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. கொய்யா கழகம் 1879 இருந்து 80 வரைக்கும் டோமோடோரா தலைமையில நடந்துச்சு. கர்நாடகால கொண்டாடக்கூடிய பண்டிகை மகர சங்கரமனா, உகாதி அல்லது குடி பதுவா, நாக பஞ்சமி. இன்னைக்கான திட்டம் பிரதமர் இ பஸ் சேவை 2023 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் நிதி அமைச்சகம் 2023. சமித்த யோஜனா கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் 2020. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. ஜல் ஜீவன் மிஷன் அதுல் புஜல் யோஜனா ஜல் சக்தி அமைச்சகம் 2019. துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? அமித் கரை. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் எந்த முகவரால் ஏற்படுகிறது? வைரஸ். முதலமைச்சரின் சுய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்குவதாக எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? பீகார். ICGS அதமியா வகுப்பு விரைவு ரோந்து கப்பல்களின் முதல் கப்பல் இந்த துறைமுகத்தில் இயக்கப்பட்டது? பாரதீப். ராக்கெட் ட்ரீம்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கிறிஸ்டியன் ஜாவன் போர்ட். AK பட்டாச்சார்யா இந்தியாவின் நிதியமைச்சர்கள் 3. சௌரா மக்கராமி பெண் வாழ்க்கை சுதந்திரம். SN அகமது தாஸ் பைசேகே போஸ்ட் கார்டு. VS ரவி ஷேக்ஸ்பியர் அடிமையின் ஒப்புதல் வாக்குமூலம். சுகாச்சா ஸ்ரீனிவாசராஜு தி கான்சியன்ஸ் நெட்வொர்க். அமிஷ் திருப்பதி தி சோலா டைகர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஆஃப் தி சோம்நாத். KGS தில்லோன் ஆபரேஷன் செந்தூர். 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்கள் பாலண்டியார் விருதை வென்றவர் யார்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உஸ்மானே டெம்பாலே. இதுவே பெண்கள் பிரிவுல ஐத்தானா பொன்மதி ஜெயிச்சிருக்காங்க. பெண்கள் பிரிவுல ஐத்தானா பொன்மதி இவங்க தான் 3வது முறையா இதை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நடந்தது 69வது பதிப்பு. இந்த பாலண்டியார் விருது விழால லாமின் யமால் கோப்பா டிராஃபி ஆண்களுக்கான பிரிவுல வாங்கியிருக்காங்க. இதுவே பெண்களுக்கான பிரிவுல விக்கி லோபக்ஸ் வாங்கியிருக்காங்க. லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருதுகள் 2025 மாண்டோ டுப்ளாண்டிஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது. சைமோனா பலஸ் ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது. செரீனா வில்லியம்ஸ் ஆஸ்திரேலியஸ் இளவரசி விருது வாங்கியிருக்காங்க. அனகா சிங் மற்றும் அமினா உர்ஃபி 2025 PSA விருதுகள்ல சிறந்த பெண் வீராங்கனை விருது. 2025ஆம் ஆண்டு லாவர் கோப்பையை வென்ற அணி எது? டீம் வேர்ல்ட் அணி டீம் யூரோப் அணியை தோற்கடிச்சிருக்காங்க. இது ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட். ரித்விக் போலிப்பள்ளி மற்றும் நிக்கோலஸ் பாரண்டியோஸ் சிலி ஓபன் 2025 டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல ஆண்கள் இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அரினா சபலன்கா மியாமி ஓபன். கார்லோஸ் அல்கரஸ் மற்றும் கோகோ கஃப் பிரெஞ்சு ஓபன். ஜானிக் சின்னர் விம்பிள்டன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் அல்கரஸ் மற்றும் இக்யாட் ஸ்வியாடெக் சின்சினாட்டி ஓபன். கார்லோஸ் அல்கரஸ் மற்றும் அரினா சபலன்கா அமெரிக்க ஓபன் பட்டம். வடகிழக்கு பிராந்திய மாணவர்களுக்கிடையே எந்த துறை குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக NE ஸ்பார்க்ஸ் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஆயுஷ் நிவேஷ் ஆர்த்தி ஆயுஷ் அமைச்சகத்தால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட முதலீட்டாளர் மைய போர்ட்டல். மின்னணு அமைச்சகம் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் மொழிபெயர்ப்பு தளமான பாஷ்னி. கலாச்சார அமைச்சரகம் மேரா கோவன் மேரி தரவர் திட்டம் தொடங்கியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையம் யசோதா AI எழுத்தறிவு திட்டம். குஜராத்தில் எந்த இடத்தில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் உருவாக்கப்பட்டு வருகிறது?
லோத்தல் அப்படிங்கிற பகுதியில 4500 கோடி செலவுல இது அறிமுகமாகுது. குஜராத் மாநிலம் இருக்கக்கூடிய கடல் தேசிய பூங்கா ஜாம்நகர்ல இந்தியாவின் முதல் கடற்கரை வேர்டஸ் பறவை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்காங்க. குஜராத் மாநிலம் திரிபுவன் சர்க்கரை பல்கலைக்கழகத்தை நிறுவதா சொல்லியிருக்காங்க. குஜராத் மாநிலம் ஜன் சுரக்ஷா சந்திருப்தி அபியான் குரூஸ் பாரத் மிஷனுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்த முதல் மாநிலம் குஜராத். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் மற்றும் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து எந்த பிரச்சாரத்தை தொடங்கியது? ஸ்வச்சதா கி சேவா. இது 9வது பதிப்பு இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அன்னபூர்ணா தேவி பால் விவாஹ் முக்த் பாரத் பிரச்சாரம். சிவராஜ் சிங் சௌகான் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சாரம். IEPFA நிறுவனம் சக்ஷன் நிவேஷா பர்வ் பிரச்சாரம்.